இமாலயன் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாத்தோகையிலிருந்து எருக்கன்குடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பழமையான பகுதி, பாண்டியர்களின் ஆட்சிக்கு உள்ள அந்த ரயில்வே கேட்டை கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி முக்கியமான பகுதியா இருந்துச்சு அன்னைக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில முக்கியமான சாத்தூர்ல கடந்து போகுது. இதுல அர்ஜுனாகவும் அதே போல கௌசிகாகவும் மொத்தமா கோல்வாக்பட்டியில கலந்ததுக்கு பின்னாடி அந்த அர்ஜுனாக இங்க எருக்கன்குடியில கலக்குது. எருக்கன்குடிக்கு பழமையான பேர் இருப்பைக்குடி நாடு, சாத்தூருக்கு எரிஞ்சோ நாடு. எரிஞ்சோ நாட்டுல இருந்து அன்னைக்கு உள்ள பேர்ல பார்த்தா இருப்பைக்குடி நாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி ஏராளமான நீர்நிலைகள், அதாவது குளம், ஆறு, இந்த பகுதியில பாண்டி நாட்டு பகுதியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால அன்னைக்கு இவங்களுக்கு ஏராளமான, அதாவது உழவர் சம்பந்தப்பட்ட உழவு பணிகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடமா இருந்தது. வயல்வெளிகளும் காடும் நிறைஞ்ச, பனங்காடும் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாலையில் போகும்போது ரெண்டு பக்கமும் வெறும் பனை மரங்கள் நிறைந்த ஒரு சாலையாக இருக்குது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பகுதி, அதாவது மொத்தமே வறண்ட பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதி ஓரளவு வளம் கொளிக்கும் பகுதியாக தான் இருக்குது. எல்லா இடமும் இந்த சாலை முழுவதும் பனங்காட்டு சாலை அப்படி அழைக்கலாம். அப்படி ஒரு பனைமரம் நிறைந்த பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் பாண்டிய மன்னர்களுக்கு மிக முக்கியமான, அதாவது சிவலப்பன், சீமாகன் சிவலப்பன் என்று அழைக்கப்பட்டார். அந்த பாண்டிய மன்னன் அதாவது 835 இருந்து 862 வரை ஆட்சி செஞ்சிருக்கார். அவர் காலத்துல மிக முக்கியமா இந்த பகுதியில் நிறைய குளங்களை வெட்டியிருக்காங்க, நீர்நிலைகளை மேம்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான அவருடைய அதிகாரி அல்லது குறுநில மன்னர் அந்த பணியை செஞ்சிருக்கார். எட்டிச்சாத்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டார், இல்லாட்டி இருப்பைக்குடி கிழவன் என்று அவங்க கூப்பிட்டுருக்காங்க. பல கல்வெட்டில் அவர் பேர் மிக முக்கியமாக, அதாவது பாண்டிய மன்னர்களுடைய பெயரோட சேர்த்து இவருடைய பெயரும் பல இடங்கள்ல வர்றதுனால மிக முக்கியமான ஒரு அதிகாரி அன்னைக்கு இருந்திருக்காங்க. அதே போல செல்வாக்கான அதிகாரியாகவும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. ஏன்னா நீர்நிலைகளை மேம்படுத்துறதுல சிவலப்பன் பாகன் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். அதுக்கு முன்னாடி தலையாங்கானத்து செகுவென்ற நெடுஞ்செழியன் காலத்துல நிறைய நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்துல பழைய நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டதா, அதாவது பாண்டிய நாடு முழுவதுமே கல்வெட்டுகள் கிடைக்குது. கங்கை கொண்டான், கயத்தாகு பகுதிகளில், தாமிரபரணி பகுதிகளில் கிடைக்கிற கல்வெட்டுகளும் அந்த செய்தியை தான் நமக்கு சொல்லுது. அதே போல அந்த சாத்தூர் பகுதியில் ஏராளமான நீர்நிலைகளை மேம்படுத்தி கிட்டத்தட்ட கல்வெட்டு புதைகள் சொல்லலாம். அப்படி ஏராளமான சாத்தூர் பகுதியை சுற்றி கல்வெட்டுகள் கிடைக்குது. அதை பற்றி ஒரு தனிப்பதிவு நான் வெளியிடுறேன். இங்கே கல்வெட்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, எப்படி இந்த சாத்தூர் பகுதி அன்னைக்கு மிக மேம்பட்ட நிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாத்தூர்ல பெருமாள் சிவன் கோயில் காணப்படுது. ஏற்கனவே சாத்தூர்ல அந்த கோட்டைகளும் இருந்ததுக்கு, அது இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கோட்டைகள் கிடையாது. அது போல மிக பழங்காலத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான முதுமக்கள் தாலிகள் இங்க கிடைக்குது, சங்ககால கல்மணிகள் கிடைக்குது. அது எந்த ஒரு தொல்லியல் ஆய்வுகள் செய்யப்படல. இப்ப நம்ம அந்த எருக்கன்குடிக்கு பக்கத்துல வந்துட்டோம். அந்த பாலத்தை கடந்து போய்கிட்டு இருக்குது. இது அர்ஜுனா கடக்கிற பாலம், வைப்பாகில் போய் கலக்கிற இடம். நீங்க சாத்தூர்ல இருந்து இந்த எருக்கன்குடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இடது பக்கமா மொத்தமாவே நடந்து வருது பாதை. அதாவது இந்த மாரியம்மனை வேண்டிட்டு அவங்க நடைபயணமா வரவங்களுக்காக ஒரு நடைமேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் கிடைக்குது. ஏன்னா முந்தி இந்த பகுதியில் நடந்து வரவங்க ஏராளமான விபத்துக்களை சந்திச்சாங்க. அதனால சில மரணங்கள் கூட ஏற்பட்டுச்சு. இனி அந்த விதமான மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எருக்கன்குடி சந்திப்புக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பகுதியில் நென்மேனி பகுதிகளிலும் கல்வெட்டுகள் கிடைக்குது. அதே போல் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, கைலாசநாதர் என்று அழைக்கப்படுது. அங்கேயும் கல்வெட்டுகள் இருக்குது. அதை பற்றி அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். அங்கேருந்து இங்கே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பனங்காடாக தான் இருந்துச்சு. அதே போல் எருக்கன்குடி ஒரு தீவு பகுதி, இங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது. இங்கேயும் ஏராளமான பனை மரங்கள் காணப்படுது. இது செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான மக்கள் இங்கே வழிபடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் வைப்பாக கடக்க போகிறோம். மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்குது, பழமையான பகுதியாகவும் இருக்குது. இந்த மாரியம்மன் வழிபாடு எப்ப இருந்து இங்க நடக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சரியா தெரியல. கல்வெட்டு ஆவணங்கள் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கே முன்பே துவங்கிடுச்சா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு ஆவணங்களும், நம்ம கல்வெட்டுகளோ சான்றுகளோ எதுவுமே இல்லை. இப்ப நம்ம கிட்டத்தட்ட அந்த கோயிலை நெருங்கிட்டோம். இந்த சாலையிலிருந்து இந்த விதா வைப்பாக
இந்த வைப்பாக தான் இங்கே வந்து கலக்க போகுது. நம்ம முந்தி ஒரு பாலத்தை கடந்து வந்தோம் இல்லையா, அந்த பாலத்துக்கு இது அடுத்த பாலமாக இருக்குது. இந்த பாலத்தை கடந்தாச்சுன்னா கோயில் வந்துடும். அதாவது தீவு பகுதியில் அந்த கோயில் அமைஞ்சு இந்த பகுதி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. தென் பகுதிகளில் தீவுகளில் இருக்க ஒரு சில கோயில்கள் இது மிக முக்கியமான கோயிலாக இருக்குது. அதே போல் தாமகபகனுடைய முகத்துவாரத்தில் சர்ச் ஒரு தேவாலயம் அமைஞ்சிருக்குது. அது ஒரு தீவு பகுதியில் கட்டப்பட்டு இருக்குது. அது அண்மையில் கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்குது. பனங்காடுகளை கடந்து இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம். பாருங்க, எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய பனங்காடுகளாக இருக்குது. பனை மரங்கள் பொதுவாகவே அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த பகுதியில் கோயில் நிலத்தில் இருக்கிறதுனாலையும் ஒரு தீவு பகுதியில் இருக்கிறதுனாலையும் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் நிறைய பனை மரங்கள் இருந்தால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும், நீர் வளங்களும் பெருகும் அப்படிங்கிறது பல இயற்கை விஞ்ஞானிகள் நம்மளுக்கு அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. நம்ம எதிர்காலத்தில் பனை மரங்களை வச்சு வளர்த்தா தமிழ்நாட்டோட நீர் வளங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடல் கரையிலேயும் சுனாமிகள்ல இருந்து பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே இந்த கோயிலானது மக்கள் கூட்டம் நிறைஞ்ச கோயிலா காணப்படுது. மக்கள் எப்பயுமே வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம கடை வீதிக்கு பக்கத்துல வந்துட்டோம். கோயிலுக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். எப்பயுமே ஏராளமான மக்களுக்கு இங்க ஒரு அது வாழ்வாதாரத்தை கொடுக்குது இங்க உள்ள கடைகள் வந்து. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் இந்த கடை வீதிகள் எப்படி இயங்குது, இந்த கோயில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.